அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 181 முதல் 190 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم. மரண சாசனமான அதை செவியிற்ற பின் யார் மாற்றி கூறுகிறார்களோ அதன் குற்றம் அதை மாற்றுபவர்களையே சாரும். அல்லாஹ் செவியேற்பவன் நன்கறிந்தவன். فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. மரண சாசனம் செய்பவரிடம் அநியாயத்தையோ அல்லது பாவத்தையோ யாரேனும் அஞ்சி அவர்களுக்கிடையில் இணக்கத்தை ஏற்படுத்தினால் அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். உங்களை நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளட்டும். அதற்கு சக்தி பெற்றவர்கள் நோன்பு நோற்காவிட்டால் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அதற்குரிய பரிகாரமாகும். நன்மையை யார் மிகுதியாக செய்கிறாரோ அது அவருக்கு சிறந்தது. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும். நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளட்டும். உங்களுக்கு அல்லாஹ் எளிதையே நாடுகிறான். உங்களுக்கு அவன் சிரமத்தை நாடவில்லை. நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்கும் உங்களுக்கு நேர் வழிகாட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி நன்றி செலுத்துவதற்காகவும் இச்சலுகையை வழங்கினான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். எனவே அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக எனக்கே கட்டுப்பட்டு என்னையே நம்பட்டும் என்று நான் கூறுவதை தெரிவிப்பீராக. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن
علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்துள்ளான். எனவே அவன் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்று உங்களை மன்னித்தான். இனி நீங்கள் அவர்களுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள். இரவு என்ற கருப்பு கயிற்றில் இருந்து அதிகாலை எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பிறகு இரவு தொடங்கும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் பள்ளிவாசல்களில் இக்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரான அவர்களுடன் கூடாதீர்கள். இவை அல்லாஹுவின் வரம்புகள், அவற்றை நெருங்காதீர்கள். மனிதர் இறையச்சமுடையோர் ஆவதற்காக இவ்வாறு தனது வசனங்களை அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே தவறான முறையில் உண்ணாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே மக்களின் செல்வங்களில் ஒரு பகுதியை பாவமான முறையில் உண்பதற்காக உங்கள் செல்வங்களை அதிகாரியிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு கொண்டு செல்லாதீர்கள். يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وَأْتُوا الْبُيُوتَ مِنْ أَبْوَابِهَا وَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டுபவை என்று கூறுவீராக. இஹ்ராமுடைய நிலையில் உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் அவற்றின் பின்வாசல் வழியாக வருவதில் நன்மை இல்லை. மாறாக இறைவனை அஞ்சுபவரே நன்மையுடையவராவார். வீடுகளுக்குள் அவற்றின் முன் வாசல்கள் வழியாகவே வாருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். وَقَاتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ الَّذِينَ يُقَاتِلُونَكُمْ وَلَا تَعْتَدُوا إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْمُعْتَدِينَ. உங்களை எதிர்த்து போரிடுவோருடன் அல்லாஹுவின் பாதையில் நீங்களும் போரிடுங்கள். வரம்பு மீறிவிடாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.